காரைக்காலில் விநாயகர் சிலை ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதனை பார்க்கலாம். காரைக்காலில் விநாயகர் சிலை ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த கோலாகல காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலதிக தகவலை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்க கேட்போம். அந்தோணிராஜ் வணக்கம். கள தகவலை பதிவு பண்ணலாம். அந்தோணிராஜ், காரைக்காலில் கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காரைக்கால், திருநள்ளாறு, கோட்டச்சேரி, திருமலைராயன்பட்டினம், நெடுங்காடு உள்ளிட்ட பொது இடங்களில் வைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்காக ஊர்வலம் இன்று புதுச்சேரி பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகளும், இந்து முன்னணியின் நிர்வாகிகளும் மற்றும் மீனவ கிராம பஞ்சாயத்தர்களும் கலந்து கொண்டு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர். முன்னதாக விநாயகர் சிலைக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதனையொட்டி காரைக்காலில் பல்வேறு பகுதிகளில் இருந்த புதிய பேருந்து நிலையம் கொண்டு வரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளுக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அங்கிருந்து ஊர்வலம் புறப்பட்டது. முக்கிய வீதிகளான பாரதியார் சாலை, திருநள்ளாறு ரோடு, வண்டிக்கார ரோடு, மாதா கோவில் வீதி, புதிய கடற்கரை சாலை வழியாக கிளிஞ்சல்மேடு கடலில் கரைப்பதற்கு கொண்டு செல்லப்படுகிறது. விநாயகர் ஊர்வலத்தின் முன்பு மேளதாளத்துடன் பாரம்பரிய வாத்தியங்கள் இசைத்தவாறு இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் ஆட்டம் போட்டு மகிழ்ச்சியுடன் பங்கேற்று சென்று வருகின்றனர். விநாயகர் ஊர்வலத்தில் பாத்தீங்கன்னா உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வருகின்றனர். மேலும் சாலை இருபுறமும் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் நின்று கொண்டு பல வடிவமைப்பில் செய்யப்பட்ட கண்கவரும் விநாயகர் சிலைகளை ஊர்வலத்தில் பாத்தீங்கன்னா கண்டு ரசித்து வருகின்றனர். விநாயகர் ஊர்வலம் காரணமாக பாரதியார் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.